Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Commerce Chapter 5 Hindu Undivided Family and Partnershipல இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது Types of Partnership. இதில் வந்து 4 types of partnership நமக்கு கொடுத்துருக்காங்க. Partnership at will, Partnership for the fixed period of time, Particular Partnership and Limited Liability Partnership. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா Partnership at will. வில் அப்படின்னா என்னென்னா விருப்பம் இருக்கிற வரைக்கும் விருப்பப்படி பார்ட்னர்ஷிப் இருக்கிறது. ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் உங்களுக்கு தெரியும், 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே வில் கேரி ஆன் சம் பிஸ்னஸ். ஓகே, இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா என்னென்னா விருப்பம் உள்ள வரைக்கும் நம்ம வந்து பார்ட்னர்ஸாக இருந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ நேரம் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க பார்ட்னர்ஸாக இருக்கலாம். Partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. இவ்வளோ பீரியடு, அந்த டைமு பீரியட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ நாள் விருப்பம் இருக்கோ அவ்வளோ நாள் நான் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இருக்கிறது. In other words, no time limit is specified for the continuance of the firm. எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நான் இத்தனை மாதம் இருக்கேன், இது முடிக்கிற வரைக்கும் இருக்கேன், அப்படிலாம் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. For the continuation of the business. It is to be dissolved when a partner gives a notice of his intention to dissolve the partnership. ஸோ இப்போ எப்போ இதை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற ஒரு 5-6 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து இஃப் ஹி கிவ்ஸ் அ நோட்டீஸ், அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு, அவரோட இன்டென்ஷனை தெரிவிக்கிறார், நான் வந்து இதிலேருந்து விலகிக்கிறேன், என்னோட விருப்பம் இதில் முடிஞ்சிச்சு, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அது என்ன ஆகிடும், அந்த பார்ட்னர்ஷிப்பு வில் கம் டு அன் எண்ட். ஸோ thus this type of partnership continues its business activities as long as there is a mutual cooperation and confidence among the partners. ஓகே, ஸோ இது எது வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் கோஆப்ரேஷனோட கான்ஃபிடென்ஸோட அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும். Since it comes to an end at the will, any partner on his giving notice, it is called partnership at will. ஸோ இது வந்து எப்போ வந்து comes to an end அப்படின்னா, யாராவது ஒரு பார்ட்னர் வந்து தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாரு, நான் இதில் கண்டினியூ பண்ணலை அப்படின்றதுனால அதுதான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்படி வந்து விருப்பத்தை தெரிவிப்பார்னா, ஐ ஹாவ் லாஸ்ட் த வில் டு பி இன் பார்ட்னர்ஷிப் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை அவர் கொடுத்தாருனா அது என்னாச்சு, தட் கம்ஸ் டு அன் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த ஃபிக்ஸ்டு டேர்ம். டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு புரியும், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, when a partnership is formed for the definite period of time, it is known as a partnership for a fixed term. ஸோ அவங்க எடுத்து வச்சிருக்க பிஸ்னஸ்ஸு முடியுதோ முடியலையோ அது கணக்கு கிடையாது. நான் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டெஃபினட் பீரியட் ஆஃப் டைமை ஃப்ரேம் பண்ணி அது வரைக்கும் நான் அவங்க பார்ட்னர்ஸாக இருக்கோம், நான் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வந்தாங்கன்னா அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார் த ஃபிக்ஸ்டு டேர்ம். So the partnership for a fixed term comes to an end on the expiry of the stipulated period. ஸோ நான் அக்ரிமெண்ட்டில் வந்து 6 months நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதி கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா ஆஃப்டர் 6 months it comes to an end. ஓகே, அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியட், அந்த 6 months அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ண டேட். ஓகே, பட் if the business is continued even after the original fixed period, it automatically becomes a partnership at will. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க, நம்ம 6 months வரைக்கும் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 6 monthsக்கு அப்புறம் அவங்க டிசால்வ் பண்ணாமல், டிசால்வ் இன் சென்ஸ் இட் டசன்ட் கம்ஸ் டு அன் எண்ட், அது இல்லாமல் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ அது என்னவா மாறுதுன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடுது. அதாவது அதுக்கப்புறம் யார் விருப்பப்படுறாங்களோ விருப்பத்தின் பேரில் நோட்டீஸ் கொடுத்து பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிக்கலாம். ஆஸ் சச் இட் வில் பி டெர்மினேட்டட் அட் த வில் ஆஃப் எனி பார்ட்னர். வில் அப்படிங்கிறது விருப்பம், கிவிங் த நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் இன்டென்ஷன் டு டூ ஸோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு விருப்பம் இல்லைன்னா ஐ ஹாவ் லாஸ்ட் த வில் டு பி இன் த பார்ட்னர்ஷிப் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு ஹீ கேன் கம் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்.
When a partnership is formed to carry on a particular venture or a business of a temporary nature, it is called a particular partnership. இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை மட்டும் ஒரு டெம்ப்ரரியாக அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுதான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். Such a firm lasts so long as the business agreed upon is not completed. ஸோ அந்த வெஞ்சர் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இட் வில் நாட் கம் டு அன் எண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், இட் கம்ஸ் டு அன் எண்ட் ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் த பர்டிகுலர் வெஞ்சர். எப்போ அது கம்ப்ளீஷன் வரும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அந்த பர்டிகுலர் வெஞ்சர் முடிஞ்சுதுன்னா தட் பிஸ்னஸ் வில் கம் டு அன் எண்ட், தட் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் வில் கம் டு அன் எண்ட். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்காக ஏற்படுத்துகிற ஒரு பார்ட்னர்ஷிப். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங், இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஃபார் ப்ரொடியூசிங் எ மூவி, அந்த மாதிரி வச்சுக்கினா அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கெல்லாம் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அந்த பில்டிங் எப்போ முடியுதோ அது டைம் பீரியட் கிடையாது. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம், அந்த வெஞ்சர் தான் முக்கியம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பில்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா த பார்ட்னர்ஷிப் வில் கம் டு எண்ட். அதே மாதிரி யாராவது வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து தே ஆர் ப்ரொடியூசிங் எ மூவி அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா தென் இட் வில் கம் டு அன் எண்ட். Okay, if such a firm is not dissolved and it begins to undertake the new activities not originally contemplated, the rights and obligation of the partners continue to be the same as in the original partnership, and it will continue till a partner gives a notice of his intention to dissolve the firm. Suppose ஒரு முடிஞ்சிருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் முடிஞ்சிருச்சு, அப்போ அது எண்டுக்கு வரணும். அந்த மாதிரி அவங்க எண்ட் பண்ணாமல் டிசால்வ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வேறு ஒரு நியூ ஆக்டிவிட்டி இல்லை நியூ வெஞ்சர் ஒரு நியூ ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியும் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது அவங்களுடைய ரைட்ஸ் ஆகட்டும், டியூட்டிஸ் ஆகட்டும், லைபிலிட்டிஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப்புக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி அதே விஷயங்கள் அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்பவும் இது என்னவாயிடும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அட் வில் ஆகிடும். எப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து இஃப் ஹி கிவ்ஸ் த இன்டென்ஷன் தட் ஐ ஹவ் லாஸ்ட் த வில் டு பி இன் பார்ட்னர்ஷிப் வித் யூ அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாரோ அப்போ இட் வில் கம் டு அன் எண்ட். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இல்லை ஃபிக்ஸ்டு டேர்ம் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இல்லை பர்டிகுலர் எதுவாக இருந்தாலும் இதில் எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் it is said to be partnership at will. Okay, now and the last one வந்து limited liability partnership. limited liability partnership அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு அதாவது காமனாக இது நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு சேஃபர் சைடாக உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப். இது ஏன் இது சேஃபர் சைடு அப்படின்னா இது எல்லாமே ஜென்ரலாக ப்ரொஃபஷனல்ஸ் தான். இவங்க லாயர்ஸு, அப்புறமா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, இவங்க எல்லாம் தான் இந்த லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா பேயிங் த டெப்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஒன்லி த அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வில் பி யூட்டிலைஸ் அண்ட் நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போ யாராவது கிரெடிட்டார்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் உள்ள அதாவது வாட் டு சே each partners is liable in the limited to the amount they have put in the business. ஓகே, அவங்க வந்து இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எவ்வளோ பிஸ்னஸில் போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். ஓகே, சப்போஸ் இஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபெயில்ஸ் அப்படின்னா இந்த கிரெடிட்டார்ஸ் வந்து தே cannot go after the partner and ask for the personal assets இல்லை இன்கம்ஸோ கேட்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். The personal properties will not be utilized to pay the debts of the creditors. Okay, this is important question. Limited liability partnership அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்ஸில் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, and this is about the no இது வந்து இதில் இல்லை, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கிடையாது. ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் இது ஒன்று. ஸோ நமக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்தோம். Hope you are clear with this. We will meet you in the next module with another registration of the partnership. Thank you.